இது ஒரு ட்ரையாகிராம். ட்ரையா அப்படின்னா 3 இருக்கிற லைன். 2 ட்ரையா சேர்ந்தா ஒரு ஹெக்ஸா. ஹெக்ஸால வந்து 6 லைன் இருக்கும். ஒரு ஹெக்ஸாகிராம் வந்து இப்படி இருக்கும். இதே இப்படி திருப்பினா இதே தான், ஆனால் வேற அர்த்தம் கொடுக்கும். அர்த்தம் என்னன்னா, இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் டைரக்ட் as well as இன்வர்ஸ். குறிப்பாக சொல்லணும்னா இது எப்படின்னா 4480 காம்பினேஷன் வரும். அது என்ன கணக்குன்னா 64 × 64 + 64 × 6. அதுதான் அந்த மேட்ரிக்ஸோடைய எண்ட் ரிசல்ட். இப்போ இது ஆரம்பித்தது வந்து சைனாவில். இதோடைய ஏஜ் வயசு எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு 5000 வருஷம் மேலே. இதை யாரெல்லாம் எழுதினாங்க அப்படிங்கிற இதை பார்த்தோம்னா முதல்ல எழுதினவர் ஒரு ராஜா. அவர் பேர் கிங் ஃபூசி. அதுக்கு பிறகு இன்னொரு ராஜா வந்து அதுக்கு அடிஷன்ஸ் எழுதுவார். அவர் பேர் கிங் வென். அடுத்தது அவருடைய மகன் டியூக் ஆஃப் ஜாவ் அப்படின்னு பேர். அவர் சில இதில் கூடுதலான 6 வரிகள் வரும், அந்த வரிகள் எழுதியிருப்பார். கடைசியாக கன்ஃபியூசியஸ், அவர் பேர் நமக்கு தெரியும். இப்போ மாடர்ன் வேர்ல்டில் பிஹெச்டி எல்லாம் அவரை பற்றி படிக்கிறாங்க. அவர் கமெண்டரிஸ் ஆன் ஐச்சிங்னு எழுதியிருப்பார். அந்த ரைட்டிங்க்கு பேர் 10 விங்ஸ்ன்னு பேர். ஸோ கிங் ஃபூசி, கிங் வென், டியூக் ஆஃப் ஜாவ், இவங்க 3 பேரும் எழுதினது ஒரு புக்காக இருக்கும், ஐச்சிங். கன்ஃபியூசியஸ் எழுதினது கமெண்டரி, அது தனியாகவே படிக்கலாம், வேணுமென்னா சேர்த்து படிக்கலாம். ஆனால் அது புக்கோடைய மெயின் பார்ட் கிடையாது.